friends, welcome to Niki's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் மட்டன் பிரியாணி. இந்த மட்டன் பிரியாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். இந்த சூப்பரான மட்டன் பிரியாணியை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். அது கூடவே ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி. எல்லாமே சேர்த்துட்டு 1/2 கிலோ நான் மட்டன் எடுத்துருக்கிறேன். எலும்பு இருக்கிற மட்டன் பீசஸ் கொஞ்சமாக சேர்த்து சதையோட எல்லாமே கலந்து எடுத்துருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இது இப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிக்கலாம். இது கூடவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 2 பிரியாணி இலை, ஒரு 5-6 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூனோட அதிகமாக சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ரோஜா இதழ் ஒரு 2 எடுத்துருக்கிறேன், 4 ஏலக்காய், இந்த அளவுக்கு பட்டை, ஒரு ஜாவித்ரி, 2 அனாசிப்பூ, 2 மராட்டி மூக்கு எல்லாமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த நெய்யிலேயே நல்லா இது வதங்குற அளவுக்கு பரட்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் 3 சேர்த்துக்கலாம். நல்லா பெரிய சைஸுங்காட்டி 2 சேர்த்துருக்குறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 5-6 சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ராஸ்மல் போகிற அளவுக்கு. இப்போது 3 பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசிகிற அளவுக்கு லைட்டாக உப்பு போட்டு வதக்கி விட்டுருங்க. சீக்கிரம் மசிஞ்சிடும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூனை விட அதிகமாக கரம் மசாலா தூள். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அதே அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா ஊற போட்டு வச்சுருக்கிறேன். எப்போவுமே பிரியாணி நல்லா ரிச்சாக வரணும் அப்படின்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மட்டன் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை மட்டனோட குவான்டிட்டி அதிகமாக இருந்தாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம்.
பாருங்கள் மட்டனில் இருக்கிற தண்ணியே நல்லா இந்த மாதிரி வெளியே வந்துட்டு இருக்குது. இப்போது இந்த மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் மேரினேட் பண்ணும்போது போட்டிருக்கேன், மறுபடியும் கொஞ்சம் சேர்த்தேன். இப்போ அதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சு நம்ம மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் குக் பண்ணிக்கலாம். ஒரு 4 விசில் விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ 5 விசில் விட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்ப்போம். கறி நல்லா பெரியுது, நல்லா ஒரு 90%க்கு மேலேயே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திரும்ப அடுப்பை பற்ற வச்சிடலாம். கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நான் இன்னைக்கு 2 கப் ரைஸ், அதாவது 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரம், சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன், அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கிறேன். இப்போது 2 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி சேர்த்தணும். அதுக்காக 1 கப் தேங்காய் பால் இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் தண்ணி இங்கே மட்டன்லேயே இருக்குது. 1 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ 1 கப் மட்டும் தண்ணி ஆட் பண்ணுறேன். டோட்டலாக 3 கப் ஆகிடுச்சு. அரிசி வந்து கொஞ்சம் பழைய அரிசியாக இருந்ததுன்னா 4 கப் கூட சேர்த்தலாம். நல்லா கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னொரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் கொஞ்சமாக மட்டன் வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்தேன். இப்போ அரிசிக்கு சேர்த்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் தண்ணியும் நல்லா கலந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். இன்னும் 1 நிமிஷம் கொதிக்கணும். இப்போ அரிசி தண்ணியெல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. அரிசி ஒரு 50% கிட்ட குக் ஆகிடுச்சு. இருக்கிற அரிசி எல்லாத்தையுமே மேலே வர மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும், நல்லா வரும். ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் மேலே. சேர்த்துட்டு மீடியமில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு இப்போது அதே சூட்டில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்ப்போம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக நல்ல வாசனையோட இந்த சீரக சம்பா அரிசியோட வாசம் நல்லா சூப்பராக வருது. இப்போ அப்படியே லைட்டாக ஒரு ஃபோர்க் எடுத்து பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்குது. பாருங்கள், இப்போ ஒரு மட்டன் எடுத்து காமிக்கிறேன் எப்படி குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக குக் ஆகிருக்குது. நல்லா வாசமாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே அளவுகளோட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுவையாக சூப்பராக வரும். நம்மளோட சுவையான மட்டன் பிரியாணி இப்போ தயார் பண்ணியாச்சு. நான் இதோட வச்சு சாப்பிட்றதுக்காக மட்டன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நிக்கிஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ கீப் வாட்சிங். இது போல் இன்ட்ரெஸ்டான இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.